ஹாய் கைஸ், வெல்கம் டு டிகே மினிகாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு முக்கியமான ஹாட் வீல்ஸ் ப்ரீமியம் F1 கார்ட்ஸை அன்கார்ட் பண்ண போகிறேன். இதில் ஃபுல் டீட்டெயிலும் சின்ன கம்பேரிசனும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டில் இருக்கிற விசா ஆப் ரேசிங் புல்ஸு. பேக்கிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. காரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ டைப்பில். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ லிவரி வந்து எப்போவுமே சூப்பராகவே இருக்கும், அது எந்த காராக இருந்தாலுமே. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு அவுட்லுக் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இந்த ரேசிங் டீமை பற்றி சொல்லணுன்னா, இந்த ரேசிங் டீமோட மோட்டிவ் வந்து சாம்பியன்ஷிப்பு அடிக்கிறது இல்லை, யங் டிரைவர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அப்புறம் நியூ டெக்னாலஜியை டெஸ்டிங் பண்ணுறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிரைவர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் வச்சுருக்காங்க. இது மூலிமா வந்த பெரிய டிரைவர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா செபஸ்டின் வெட்டலு, அப்புறம் வந்து டேனியல்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் மேக்ஸ் வெஸ்டபேன், இப்போது வந்து யோக்கி. சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற டிரைவர்ஸை ட்ரைனிங் கொடுத்துட்டு இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆர்கல் ரெட் புல் ரேசிங்க்கு அனுப்புவாங்க. ஸோ இது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வெஸ்டபேனும் செபஸ்டின் வெட்டல் அவங்களாம் வந்து இது மூலியமாக தான் வந்தாங்க. 2008 அண்டு 2022 அந்த டைம்லலாம் வந்து இந்த ரெட் புல் ரேசிங் டீம் வந்து வேறு பேரில் இருந்துச்சு. ஸோ அவங்க பிராண்டோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 2024 விசா கார்டு ஆப் வந்திருக்கு. ஸோ காரோட டீட்டெயிலிங் பார்த்துடலாம். காரோட டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ ரிவரியில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பெயிண்டிங் அண்ட் டீகல்ஸ் ஒர்க்கு அட்டகாசமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பாடி, மெட்டல் சேஸு, லப்பர் டயர்ஸு, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா, F1 கார்ஸ் ப்ரீமியமில் வந்து என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் காரோட டாப் இன்ஜின் கவர்னு பார்க்கணும். ஏன்னா டாப் அதில் தான் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஷியேட் வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான கேஸ்டிங்கு, நல்ல டீகல்ஸ் ஒர்க்கு சூப்பராக இருக்குது. இது ஃபெராரி அளவுக்கு பெரிய டீம் இல்லைனாலுமே இந்த மாடலுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரேர் பீஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஃபெராரி தான். ஸோ இதை வாங்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். குறிப்பாக சொல்லணுன்னா, நான் ஒரு இடத்துல ஸ்கேமும் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். ரொம்பவும் மார்க்கெட்டில் டிமாண்டில் இருக்கிற கார்டு இதுவும் ஒன்று. ஃபெராரி டீமை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. 1950 இன்னி வரைக்குமே வந்து அவங்க தொடர்ந்து F1 ரேசிங்கில் பண்ணிகிட்ருக்க ஒரே டீமு ஃபெராரி மட்டும்தான், வேறு எந்த டீமுமே கிடையாது. இவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா ஒரு வீடியோ 2 வீடியோலாம் பார்த்தாது, அது மாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போதைக்கு ஃபெராரினா ஞாபகம் வர்றது 2 பேர் தான். ஒன்று லூயிஸ் ஹாமில்டன், இன்னொன்று சார்ல்ஸ் லெக்லர்க். லூயிஸ் ஹாமில்டனை பற்றி சொல்லவே தேவையில்ல, 7 டைம்ஸ் சாம்பியன்ஷிப் அடித்தவர் அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும். ஸோ டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பேக்கிங்லேருந்து வெளில வரும் போதே உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்டோட கார் இருக்கும், ஸ்க்ரூ டைப்பில் சேம் தான். மெட்டல் பாடி, லப்பர் டயர்ஸ். ஆனால் இதில் வந்து பெயிண்டிங் ஒர்க் என்ன விஷயம்னா, ரெட் கலரில் மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த மெயின் லைனில் வர F1 கார் மாதிரி ஷைனி ரெட்டில் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டீகல்ஸ் ஒர்க்கெலாம் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. என்ன விஷயம்னா கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம், டீகல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. ஸ்பான்சர்ஸோட நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ எண்டில் ஒரு கம்பேரிசன் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த காரோட டீகல்ஸ் ஒர்க்கும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேஸ்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இப்போ இந்த கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்கும்போது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கார்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹாட் வீல்ஸில் என்னென்னா இவங்க ஒரு கேஸ்டிங் தான் ரெடி பண்ணுவாங்க, அந்த ஒரு கேஸ்டிங்கை வந்து டிஃப்ரெண்ட் லிவரிஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டீகல்ஸில் சேஞ்ச் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ ஒரு லிவரிஸ்க்கும் என்னென்ன முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்றது அவங்க ஒரு கார்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும்.
மெயின் லென்ஸில் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கார் வந்துச்சுன்னா அதை அடுத்த வாட்டி வரும்போது வேறு கலரில் பெயிண்ட் பண்ணி வரும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நான் அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இன்டீரியர்லேயே அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கம்பேரிசன் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புராகோவோட நான் கம்பேரிசன் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேரிசன்ற பேரில் வந்து ப்ரைஸ் பட்ஜெட்டை தாண்டி கம்பேரிசன் கொடுக்குறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு 799 வாங்கின ப்ராடக்டை கூட ஒரு 3000 4000 வாங்குகிற பிபிஆர் கூட கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஸோ அது என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து 999க்கு வாங்கின வந்து புராகோ 799க்கு ப்ரைஸில் இருக்கிற ஃபெராரியோட கம்பேரிசன் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பெஸ்ட்டு கம்பேரிசனாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புராகோ 44 ஹாட் வீல்ஸு. இதோட கம்பேரிசனை பார்க்கலாம். நான் இதில் வீடியோவில் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்குன்ட்டு. ஸோ புராகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ஹாட் வீல்ஸு நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ ஹாட் வீல்ஸு வந்து நல்ல பில்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ பில்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸ் தான் டாப்பு. கேஸ்டிங் ஒர்க்குங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புராகோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்கான கேஸ்டிங்கே இல்லை. நார்மல் கேஸ்டிங் மாதிரி தான் இருக்குது. அதில் டிஃப்ரென்ஷியேட்டு பெயிண்டிங் மூலிமா பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஹாட் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக பார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டிரைவர்ஸோடு வர்றதுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாட் வீல்ஸை தான் சொல்வேன். என்ன விஷயம்னா அது கொஞ்சம் மேட்டியாக இருந்தாலுமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. புராகோவில் அப்படி இல்லை. ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக மேட்டியாக இருக்குது. ஸோ டயர் விஷயத்தில் ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே ஸ்மூத்தாக ஸ்பின் ஆகுது. ஏன்னா இப்போ புராகோவோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு எங்கே ஹாட் வீல்ஸ் அடி வாங்குதுன்னா டீகல்ஸில் தான். ஏன் டீகல்ஸ் சொல்கிறேன்னா அவங்க ஹாட் வீல்ஸ் வந்து சட்டில்டாக வந்து கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டீகல்ஸ் லைட்டாக ஸ்மெஜ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் சின்னதாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாட் வீல்ஸை தான் சொல்வேன். அதனால் புராகோ மொக்கன்லாம் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்னா நீங்கள் புராகோவை அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு வர ஃபீலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புராகோவை பற்றி நான் ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.